ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்தலஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பாலக்கும் வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது சாதத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 250 கிராம் பாலக் எடுத்திருக்கேன். இந்த கீரையை 2-3 தடவை தண்ணி மாற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல பாலக்கை பிளான்ச் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இப்படி நல்லா கொதித்ததும் கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரை கரெக்டாக 2 நிமிஷம் தண்ணியில் வெந்ததுன்னா போதும். அப்போ தான் கீரையோட கலர் நல்லா பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நிமிஷத்தில் பாலக் இப்படி கொஞ்சம் சுருங்கிரும். இப்போ இதை எடுத்துடலாம். பாலக் வெந்த இந்த தண்ணியை வச்சே நம்ம இந்த கிரேவியை பண்ணலாம். இல்லை சப்பாத்தி மாவு இல்லை சாதம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் ஐஸும் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம பிளான்ச் பண்ண பாலக்கையும் சேர்த்துடலாம். இப்படி பண்ணுறதுனால பாலக் டக்குன்னு ஆறிடும். அதே மாதிரி நமக்கு கிரேவியோட கலரும் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 பச்சை மிளகாய், அப்புறம் வாசனைக்காக ஒரு கையளவு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிட்டு கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வாசனைக்காக 3 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இப்படி கண்ணாடி மாதிரி ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கீரையோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா கூல் ஆகிற வரை வதங்கட்டும். மூடி வச்சு வதக்கிக்கலாம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி இப்படி நல்லா வதங்கினதும் 2 உருளைக்கிழங்கை பெருசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கிழங்கு வேகிறதுக்காக கிட்டத்தட்ட 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கிழங்கு நல்லா வேகட்டும். கிழங்கு இப்படி கட் பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாக 2 பீஸாக ஆகணும், அது வரைக்கும் வேகட்டும். அடுத்து இதில் பாலக் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை ரின்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஒருவேளை ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா கிரேவி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, பால் ஏடோட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம், அது கூட நல்லா தான் இருக்கும். கடைசியாக வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்போ கிரேவி இதை விட திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் மாதிரி வேகட்டும். மூடி வைக்க தேவையில்லை இனிமேல். அதே மாதிரி இது ரொம்ப நேரமும் வேக விட்டுறக்கூடாது. அப்படி வேக விட்டோம்னா நமக்கு கலர் இந்த மாதிரி டார்க் க்ரீனாக கிடைக்காது. இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிட்டு நல்லா திக்காயிட்டு கிரேவி. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாலக் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிட்டு.